மலேசியாவில ஒரு நிகழ்வுக்கு அதிகமா மக்கள் கூடின ஒரே நிகழ்வு வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தான். இது வந்து அவங்களோட ரெக்கார்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பதிவு பண்ணிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சியா வருமா வராதா? நேத்து ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால நடந்துச்சு. மலேசியாவா தமிழ்நாடுன்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. கிட்டத்தட்ட அந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தை சுத்தி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு வந்து டிராபிக் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து மலேசியாவோட டிராபிக் போலீஸே வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து டிராபிக்ல இருந்தோம்னா ஆடியோ லான்ச்சை மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கார் அங்கங்க விட்டுட்டே வந்து நடந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இருந்திருக்கு. இமேஜ் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. அங்கேயுமே வந்து கொட்டை அடிச்சு பாலாபிஷேகம் பண்றது, அது மட்டும் இல்லாம அங்க மிகப்பெரிய ஒரு பேனருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அதில் செலிபிரேட் பண்றது. இதுவரைக்கும் மலேசியால வந்து பாத்தீங்கன்னா அதிக பேர் கூடின நிகழ்வு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அப்படின்னா 81,000 பேரா. இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச். அதாவது வந்து கிட்டத்தட்ட 90,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுல வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் 1ல இருக்கு அதிக பேர் சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படின்றது வந்து இந்த நிகழ்வு தான். இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்டிருந்த அவுட்ஃபிட்டை வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டவர் நெட்ல வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா ஏர்போர்ட்ல இறங்கி வந்தாரு பாத்தீங்கன்னா அப்ப வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட் வந்து போட்டிருப்பாரு, ஒரு ஜாக்கெட். இந்த ஜாக்கெட்டை பத்தி ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவுமே ஒரு தகவலா வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியோ ஹர்மானி அப்படின்றது ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் அணிந்திருந்த அந்த ஒரு ஜாக்கெட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1,24,000 ரூபாய். இதை வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறிக்கையை வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தீவிரமா. அதே மாதிரியே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்தவனே வந்து இந்த ஒரு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பாரு. இந்த ஒரு விஷயத்த வந்து கொள்கையை வந்து அறிவிப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் போராட்டம் பண்றாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இவங்கெல்லாம் போராட்டம் பண்றாங்களே, எங்களுக்கு வந்து பழைய ஓய்வு ஊதியத்தை வந்து கொடுக்கணும். ஏன்னா திமுக அரசாங்கமே வந்து வந்தவனே வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தவனே நாங்க இந்த பழைய ஓய்வு ஊதியத்தை வந்து நாங்க கொண்டுட்டு வருவோம், திருப்பி அமலுக்கு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வந்து இன்னுமே வந்து அவங்க நிறைவேற்றவே இல்லை. நிறைய பேர் வந்து இதுக்காண்டி தான் போராட்டம் பண்றாங்க. நிறைய பேர் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ஸ்டாஃப்ஸ், அந்த ஸ்கூல்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்க டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பெர்மனண்டா மாத்திரம் அப்படின்னு வந்து திமுக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் அதை பண்ணவே இல்லை. இப்ப அது கூட தான் வந்து நிறைய நர்சுகள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றாங்க. செவிலியர்கள் வந்து சென்னையில வந்து போராட்டம் பண்றாங்க. இதுதான் காரணமாச்சு போராட்டம் பண்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்தோடனே வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையா வந்து விடுவாரு, கொள்கையை வந்து விடுவாரு. அதாவது நான் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே வந்து பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை வந்து நான் அமலுக்கு கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு வந்து விடுவார் அப்படின்னு ஒரு சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. தமிழக வெற்றி கழகம் கூட்டணியா வருமா வராதா அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் சொல்லாம சொல்லி ஒரு தகவலை வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. அதாவது ஆடியோ லான்ச்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க விஜய் அவர்கள் வந்து கூட்டணியா வருவாரா இல்ல தனியா வருவாரா அப்படின்றத கேட்கிறாங்க நிறைய பேரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதாவது வந்து நம்ம தனியா இருந்திருக்கோம், 33 வருஷங்களா நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே வந்து சஸ்பென்ஸ் இருந்தா தானே ஒரு கிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இதை வச்சு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணியா தான் வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அவருமே வந்து சொல்லாம சொல்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த நேற்று ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லைங்க, செங்கோட்டையன் அவர்களே வந்து ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க தமிழகம் வெற்றி கழக தலைவர், அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து டிடி தினகரன் அதே மாதிரியே ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி சார்பா வந்து பேசினதா வந்து செங்கோட்டையன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. அதாவது இந்த மாதிரி வந்து பேசணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. இதுபடி பார்த்தா கூட்டணி அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எந்த கட்சிகள்ன்றது தெரியும். டிவிகே கட்சியோட சின்னத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து மாநாடு நடக்கும் போது டிவிகே மாநாடு, அந்த மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பாரு அப்படின்னு வந்து ஒரு சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்குங்க. ஆனா அது என்ன சின்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஒரு சிலவர் என்ன சொல்றாங்கன்னா விசில், மோதிரம், உலக உருண்ட வரைபடம், இப்படி பல சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது ஒரு சின்னத்தை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு.